அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இது ஒரு பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் 31ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் செய்யுங்க. ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் 30,000 சப்ஸ்கிரைபர் அடைந்ததற்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். அது ஆகஸ்ட் 31ஆம் தேதி முடிவடைகிறது. இதில் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், அதாவது லாபமாக எடுத்து விடலாம், தோல்வியே வராது அப்படின்ற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. நம்மளோட பயிற்சி வகுப்பில் இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம், இந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பரிந்துரையும் நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் இருக்காது. உங்களுடைய முடிவு எடுக்கும் திறன் அடிப்படையில், உங்களுடைய முதலீட்டு மேலாண்மை அடிப்படையில் தான் வெற்றி தோல்வி அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்மகிட்ட இணைஞ்சா நஷ்டமே வரும், லாபமே வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம பங்கு சந்தையை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த காணொலி யாரெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறீங்களோ, வரைபடம் அப்படிங்கிறது நம்மளுடைய காணொலியில் இருக்காது. வரைபடத்தோட லெவல்ஸை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. நியூஸ் பேஸ்டு இருக்காது. எஃப்ஐஐ டிஐ டேட்டா ஆக்டிவிட்டீஸை பற்றி இருக்காது. வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் எதுவுமே இருக்காது. அதனால் அதை எதிர்பார்த்து யாரெல்லாம் காணொளி பார்க்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய நேரத்தை பொன்னானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தின் அடிப்படையில் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அடிப்படையில் மார்க்கெட்டை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் நோக்கமே. அதனால் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய நேரத்தை பொன்னானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பேஸ்டு பார்த்திங்கன்னா, கால் பையர் இருக்க போகிறாங்க, கால் செல்லர் இருக்க போகிறாங்க, புட் பையர் இருக்க போகிறாங்க, புட் செல்லர் போகிறாங்க. இந்த 4 பேர் தான் ஆக்டிவிட்டீஸாக இருக்க போகிறாங்க மார்க்கெட்டில். அப்போ இதில் கால் செல்லரும் புட் செல்லரும் எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க ஆர் லாஸை புக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்ட் இருக்கும்போது நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ரிஸ்க் குறைவாகும், ரிவார்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதில் ஒரு தாரக மந்திரமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப ஹையில் போய் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பை பண்ணி ஹோல்டு பண்ணுறவங்களும், ரொம்ப லோயர் ரேட்டில் போயிட்டு செல் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரொம்ப நாள் நீடித்து இருக்கவே முடியாது. இது ஒரு தாரக மந்திரமாட்ட வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கரைவது எளிது, கொடுப்பது கடினம் அப்படிங்கிற மாதிரி இம்பேக்டையும் பார்த்துக்கோங்க. அப்போ செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கெல்லாம் பயப்படலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை இப்போ இந்த கடந்த 2 வாரத்தோட ஜோனை நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா கடந்த வாரம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது கடந்த வாரம் லாஸ்ட் வீக்கோட இந்த ஓப்பன் முக்கியம், இந்த க்ளோஸ் முக்கியம். இதில் இருக்கக்கூடிய ஹை நம்மளுக்கு முக்கியம், இதில் இருக்கக்கூடிய லோ அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு 350 புள்ளிகள் ரேஞ்ச் கிடச்சிருக்கு. அப்போது ஒரு வாரத்துக்கு குறைந்தபட்ச ரேஞ்சே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 புள்ளியிலிருந்து 500 புள்ளி நம்மளுக்கு வரணும். இது எழுதப்பட்டதோ இல்லை எழுதப்படாததோ ஆக மொத்தம் இது ஆவரேஜாக சராசரியாக இது ஒரு விதி. அப்போது லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் அபோவ், லாஸ்ட் வீக்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், லாஸ்ட் வீக்கோட ஹை அபோவ், இந்த 3க்கும் மேலே மார்க்கெட் இந்த வாரம் இருக்கும் வரை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே இருக்கிற வரை கால் செல்லர் பயந்துட்டு தான் இருக்கணும். புட் செல்லர் அவங்களுக்கு பயம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்கள் யோசிக்கணும். அப்போது இந்த இடங்களில் நீங்கள்
குறித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 24,867 அப்படிங்கிறது இருக்கிற ஹை. அப்போ ஓப்பன் க்ளோஸ் ஹைனா, அப்போ இது லாஸ்ட் வீக்கோட ஹைனா, அப்போ இதற்கு மேலே இருக்கிற வரை அப்போ மார்க்கெட் வந்து எங்கே இருக்கிறாங்க, இந்த வாரம் ஃபுல்லாகவே, இந்த வாரம்னா 2 நாள் தான் வர்த்தகமாக இருக்குது, அதான் இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னா அப்போ 2 நாட்களாக நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே இருக்கிற வரை லாஜிக்காக நல்லா பார்த்துக்கோங்க, லாஜிக்காக பார்த்தா கால் செல்லர் பயந்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதற்கு மேலே இருக்கிற வரை இந்த ஸ்ட்ரைக் எப்போ வேணாலும் நம்மளுக்கு லாஜிக்கலாக மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதற்கு மேலே இருக்கிற ஒரு 300 பாயிண்ட் நம்மளுக்கு ரேஞ்ச் வேணும் அப்படின்னா இதற்கு மேலே தான் அமைய போகிறாங்க. அப்போ இந்த வார துவக்கம் அப்படிங்கிறது 24,906 கொடுத்துட்டாங்க. அப்போ 24,906, அப்போ இந்த 2 நாட்களில் குறைந்தபட்ச ரேட்டுன்னு பார்க்கும்போது 24,874. அப்போ இங்கிருந்து ஒரு 300 புள்ளிகளை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், 25,174 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து லாஜிக்கல் ரேஞ்ச். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 25,073. அப்போ 25,073க்கும் 24,874க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 200 புள்ளி. அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 300 புள்ளின்னு எடுத்துக்கிட்டா இன்னும் இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, 100 புள்ளிகள் தேவை. அப்போ இந்த 100 புள்ளிகள் தேவை அப்படின்னா ஒன்று மார்க்கெட் 25,174 வரணும், இல்லையா மார்க்கெட் வந்துட்டு 24,774 வரணும். இப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு 300 புள்ளிகளோட ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்போ இந்த ஹை, இந்த லோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். அப்போ இந்த லோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஓப்பன் இங்கே இருக்குது, அப்போ இந்த ஓப்பன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது இதற்கு முந்தைய வாரத்தோட நம்மளுக்கு வாரத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ இது என்னென்னா நம்மளுக்கு 4 நாட்கள் தான் அப்போ அந்த வாரத்தில் வர்த்தகமாயிருக்காங்க. இதில் ஓப்பன் 24,320, இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துட்டா 24,563, குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்துட்டா 24,099. அப்போ பார்த்தா இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் 2 வாரத்தோட ஹைக்கு மேலே. அப்போ இந்த இடத்துல யார் பயப்படுவா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அப்போ கால் செல்லர் வந்துட்டு இந்த இடத்துல அவங்க வந்துட்டு கொஞ்சம் பயந்து தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அப்போது இது அப்படியே இந்த 2 நாள் வணிகத்துக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ இந்த 2 நாள் கன்வெர்ட் அப்படின்னு பண்ணோம்னா 25,073, குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 24,874. அப்போது இந்த 2 நாட்களில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 25,073. இந்த 2 நாளில் குறைந்தபட்ச லோன் எடுத்துக்கிட்டால் 24,874. அப்போ இதற்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகணும், கால் செல்லர். இதற்கு மேலே நிலை பெற்றால் கால் செல்லர் தான் பயப்படணும். இதற்கு கீழே நிலை பெற்றால் புட் செல்லர் தான் பயப்படணும். அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை கால் செல்லரும் சரி புட் செல்லரும் சரி என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஃபுல்லாகவே நம்ம பார்க்கறது வந்து ஒரு லாஜிக். அதனால் மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், அப்போ நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும்ட்டு இல்லை. அப்போ இந்த மாதிரி இடங்களில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுத்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது தான் நீங்கள் வணிகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து நேற்றைய இடம் 25,043. இன்று பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 25,010 மார்க்கெட் முடிஞ்சிருந்தாங்க. அப்போது இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடைக்கல, ஆனால் நிஃப்டி ஸ்பாட் வந்து 7 ரூபாய் ஏறி இருக்காங்க, ஃபியூச்சர் வந்து 42 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று ப்ரீமியத்தில் இருந்தாங்க, இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கல, இருந்தால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணும்போது அதனை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்னு தோணுது. அப்போது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், யாரெல்லாம் மார்க்கெட் ஸ்பாட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு மேலே வந்துடுச்சு ப்ளஸில் இருக்காங்க அப்படிங்கும்போது கால் ஆப்ஷன் எதுவுமே பார்த்திங்கன்னா பெரிதாக பாசிட்டிவில் இருந்திருக்காது. அதற்கு காரணமாக அமைந்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு குறைந்தது தான். இதை கொஞ்சம் நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள்.
அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்டவணை மாற்றம் ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய அட்டவணையே இன்றைக்கி வந்துட்டு தொடர்ந்த மாதிரி 25,000 கால் 25,000 புட். அதுக்கப்புறம் என்ன இருந்ததுன்னா 24,900 புட்டும் 25,100 காலும் இருந்தது. இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 25,100 கால் இருக்குது, 25,050 கால் இருக்குது, 25,200 கால் இருக்குது, 25,050 புட் இருக்குது. 24,900 புட் கொஞ்சம் கீழே போயிட்டாங்க. அப்போது இது வந்து அப்படி வரிசை மாறி இருக்குது. ஆனால் இந்த வரிசை மாற்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ப்ரீமியமே கரைந்துள்ளது. அப்போது இது டிகே ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு நாளை தினம் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராடல், அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணால் அது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தென்படுது. அப்போது இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படுறக்கும் புட் செல்லர் பயப்படுறக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இன்றைய தினத்தோட ஹைக்கு மேலே மார்க்கெட் நிலை பெற்றால் கால் செல்லர் கண்டிப்பாக பயப்படணும். அதே மாதிரி புட் செல்லர் என்ன ஆகணும், இன்றைய லோவுக்கு கீழே நிலை பெறும்போது புட் செல்லர் வந்து பயப்படணும். இது ஒரு முக்கிய தாக்கம். அடுத்தது 25,000 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னு சொன்னதுனால 25,000 கால் வந்து பார்த்திங்கன்னா 144 ரூபா. அப்போ 25,144, 25,000 புட் 104 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 24,896 அப்படிங்கிற இடம். இது வந்து இவங்களோட ஹை ரேஞ்ச், இவங்களோட சப்ளை ஜோன். அப்போ இதற்கு உட்பட்டு, அப்போ இதற்கு அபோவ் இருந்தால் தான் மார்க்கெட்டோட ரேஞ்சை எக்ஸ்பென்ஷன் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பே அமையும். அப்போ இதற்கு மேலே நிலை பெறுகிறார்களா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியை பொறுத்தவரை நேற்றைய ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, நேற்றைய லோவை பிரேக் பண்ணல. நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உண்டான வித்தியாசம் பார்த்தா 126, ஒரு 160 புள்ளிகள் பக்கம்னு எடுத்துட்டா 80 புள்ளிகள் ஆவரேஜ்னா 24,950. இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு அந்த மிட் பாயிண்ட்டையே நம்மளுக்கு, அதாவது இதற்கு முந்தைய வர்த்தகத்தோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போகலை. அப்படிங்கும்போது அந்த இடத்துல யார் இம்பேக்டட் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது இதில் பாருங்கள், $25,000 நம்ம வந்து கால் எடுத்துருக்குறோம். மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்துட்டு 166 ரூபாய் நேற்றைய ஹையாக வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி 25,000 காலுடைய ஹை பார்த்தா 144 ரூபாய். அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நேற்றைய 25,000 காலோடைய ஹை 166, இன்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க 144 பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம், ஸ்பாட் வந்துட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சர் வந்துட்டு அந்த அளவுக்கு இம்பேக்டட் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் யோசிச்சு பார்த்துடலாம். அப்போது ஃப்யூச்சரோட நேற்றைய ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 26ஆம் தேதி 25,085. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 25,095. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய ஹையை ஸ்பாட்டும் நேற்றைய எஸ்டர்டே ஹையை என்ன பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் போயிருக்காங்க. சாரி, ஸ்பாட் வந்து பிரேக் பண்ணினது ஒரு 30 புள்ளிகளுக்கு மேலே போயிருக்காங்க. ஃப்யூச்சரும் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி 10 புள்ளிகள் தான் போயிருக்காங்க. அப்போ இந்த 20 புள்ளிகளோட ஷார்ட்டேஜ் இம்பேக்டட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணல, நம்மளுக்கு நேற்றைய ஹையை தாண்டவில்லை. அப்போது யோசிச்சு பாருங்கள், 25,000 புட் ஆப்ஷன் மார்க்கெட் நேற்று லோவே பிரேக் பண்ணலங்கும் போது 25,000 புட் என்ன பண்ணியிருக்காது, நேற்றைய ஹைக்கே போயிருக்காது. அப்போது அவங்களுடைய நேற்றைய ஹை பார்த்தா 177 ரூபா. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு 104 ரூபா தான் வச்சுருக்காங்க 25,000 புட். அப்போ இதை நீங்கள் நன்றாக புரிந்து இருந்தால் இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஒரு முக பயணம், ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனை பற்றி புரிதல்கள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ஹை 104, லோ வந்து 48 ரூபா வச்சுருக்காங்க. நேற்றைய லோ அப்படின்னு பார்த்துட்டா உங்களுக்கு 73 ரூபா. அப்போ நேற்றைய லோ 73 இருக்கும்போது ஸ்பாட் எங்கே இருந்தாங்க, நம்மளுக்கு 25,000
ஹை, அதாவது மார்க்கெட்டோட ஹை 25,043. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு எங்கே இருக்கும்போது என்ன இம்பேக்டட் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 25,043 இருக்கும்போது நேற்று 73 ரூபா. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 74 ரூபாய்க்கு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கிறாங்க, 25,000 கட்ட, அதாவது 25,017. அப்போ 20 பாயிண்ட் கம்மியாக தான் இருக்குது, மார்க்கெட் வந்துட்டு இறங்கியிருக்கு. அப்போ இவங்களோட ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு கூட்டியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, 48 ரூபா போயிட்டு திருப்பி 74 ரூபா. அப்போ இவங்க எங்கே இருந்திருக்கணும், 25,043. இதற்கு பெயர் தான் டிகே. இதனை நீங்கள் நன்றாக உணர்ந்தால் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஏன் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இது வந்து ஏமாத்திரக்கும் வாய்ப்பு இருக்கானா, இருக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு எதுவுமே நம்ம நம்பருக்கு இல்லை, எது வேணாலும் நடக்கலாம், ப்ராபபிலிட்டி தான் இந்த மாதிரி பார்க்கும்போது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கடந்த வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுதான் இதனுடைய ஓப்பன் 50,683. இருக்கிறதுலையே அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 51,117 ரூபா. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 50,683. இதுதான் லோ. அப்போ இதற்கும் உண்டான தொலைவு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 900 புள்ளிகள் அப்படின்னு வரலாம், இல்லை 850 புள்ளிகளே எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஹைக்கு மேலே 51,117 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நேற்றத்திலோ 51,061, இன்னைக்கிலோ 50,938. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றைய ஹை, அதாவது நேற்றைய ஹைன்ட்டு இல்லை, கடந்த வாரத்தோட ஹைக்கு உட்பட்டு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணல, மார்க்கெட் வந்து கீழ் முகமாக போகலை. அப்போ 51,117க்கு லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 51,117 இதுக்கு அபோவ் பிலோ அப்படிங்கிறது தான் முக்கியம். இதற்கு மேலே இருந்தால் கால் செல்லர் தான் பயப்படுவாங்க. இதற்கு கீழே இருக்கும்போது புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்பேக்ட் பண்ணணும். அப்போ இந்த ஹை 51,317 நேற்றைய ஹை, 51,404 வந்து இன்றைய ஹை 51,404, நேற்றைய ஹை அப்படிங்கிறது 51,317. இதற்கு மேலே இருந்தால்தான் நம்மளுக்கு கால் செல்லர் வந்து இந்த வாரத்தோட இம்பேக்டரில் பயப்படக்கூடிய வாய்ப்பாக அமையும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இது நன்றாக உற்று பார்க்கணுங்க. அதே மாதிரி 51,000 கால் புட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நேற்று ஒரு ஸ்ட்ராடல் 51,200 கால் புட்டை வந்து ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துருந்தாங்க. அப்போது 51,200 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 51,200 கால், 51,200 புட் எடுத்துக்கணும். 51,200 புட் ஆப்ஷன் படி நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 220 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 50,979 அப்படிங்கிற இடம். அப்போ இதற்கு கீழே நிலை பெற்றிருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, 50,940 30 மட்டும் லோ வந்திருக்கு. அப்போ மார்க்கெட் அங்கே வந்துட்டு இதற்கு மேலே நிலை பெறும்போது இன்றைக்கி செக் பண்ணிங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டிக்கு காலையில் ஒரு இம்ப்ளைடு வாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 20 பக்கம் கொண்டு போயிட்டாங்க, நல்லா உயர்ந்துருச்சு. அப்போ மார்க்கெட் அதனால தான் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு மேலே போகிறக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு எங்கே அமைஞ்சதுன்னா இது இம்ப்ளைடு வாலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் அது ஒரு 10:11 மணி தான், திருப்பி அங்கே எங்கே என்ன இருந்துச்சுன்னா 15க்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணிட்டாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதே நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி அட்டவணைப்படி 51,200 காலும் 51,000 புட் கொடுத்துருக்குறாங்க. இதன் அடிப்படையிலையும் நம்ம வந்து சந்தையை பார்க்கணும். 51,000 51,200, அப்போ 51,000 கால் புட்டும் கொடுத்துருக்காங்க, 51,200 கால் புட்டும் நேற்று கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்றைக்கி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ 51,100 அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருக்கும். 51,200 கால் ஆப்ஷன் படி 315 ரூபாய். அப்போ 51,515 க்ளோசிங் வந்து 167 கொடுத்துருக்காங்க. அப்போ 51,367. 51,000 புட் ஆப்ஷன் 260 ரூபா ஹை கொடுத்துருக்குறாங்க. அப்போ 50,740. அவங்களுடைய க்ளோசிங் 74 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 50,926. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோட லோ இடத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை உற்று கவனிங்கள். பாருங்க, 51,200 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26ஆம் தேதி நம்மளுக்கு 354 ரூபா ஹை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி 315 ரூபா தான் வச்சுருக்கிறாங்க. அப்போது
மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி போயிருந்தாலும் கூட 51,200 கால் என்ன பண்ணலன்னா நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. இன்றைக்கி ஏன் மார்க்கெட் மேலே போனவங்க தொடர்ச்சியாக மேலே போக முடியல அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இது மட்டுமா காரணம்னா இல்லை, இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்திருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது லைவில் இதுதான் நீங்கள் ஆய்வு பண்ணணும். அதே மாதிரி 51,200 புட் ஆப்ஷன்ஸ் ஹை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 367 ரூபா நேற்று ஹை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 51,200 புட் 385 ரூபா. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கணும், 385 ரூபா போனவங்க, ஆனால் இவங்களோட ஹை என்ன நம்மளுக்கு 367. அப்போ 385 ரூபா போனவங்க 367க்கு மேலே நிலை பெற்றிருந்தா இன்றைக்கி வேறு மாதிரி இம்பேக்டட் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். அப்போ இங்கே இது மிஸ் அவுட் ஆகிருக்கு. இதையும் நீங்கள் வந்து உற்று கவனிக்கணும். அப்போ பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போது கால் சைடு 15 இருக்காங்க, புட் சைடு 13 இருக்காங்க. இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஸ்ட்ரைக் ஒரே விலை அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ இங்கே சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்காங்க அப்படின்னா இது நியர்பை 167, இது வந்து 147. அப்போ 20 பாயிண்ட் தான் வித்தியாசம். அப்போ 51,220 இருக்காங்க. இது பாருங்கள், நேற்று இப்போ 51,200 தான் நேற்று முடிஞ்சிருந்தாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 51 ஃபியூச்சர்ஸ் எங்கே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்துக்கலாம். ஐம்பத்தி 1,200 தான் நேற்று முடிச்சிருக்காங்க. அப்போது இந்த ஆப்ஷன் செயின்ஸ் எடுத்துக்கோங்க. 51,200ஓட நேற்று ரேட் 68 ரூபா இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. அப்போது இந்த 68-70 ரூபா ஆட் பண்ணாலும் ஒரு 230 ரூபா ஆச்சு. இவங்க 51,200 பார்த்தீங்கன்னா 74 ரூபா. அப்போ அது பண்ணாலும் 220 ரூபா ஆச்சு, 210 220 ரூபா ஆச்சு. அப்போது அட் த மணியோட ப்ரைஸ் என்னவாக இருந்திருக்காங்க, 220 இருந்திருக்காங்க. இன்றைக்கி 51,200 கால் புட் என்ன இருக்காங்க, ஒரு இவங்க 147 இவங்க 167 ஒரு 157 ஆவரேஜாக வச்சுக்கலாம். அப்போ 220 ரூபா 157 ரூபாயை மாறி இருக்குது. இதுதான் டிகே. இந்த அட் த மணி இன்றைக்கி 157 இருக்குது. கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாளைக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஆகணும். இந்த 150 ரூபாயும் என்னாகும், நம்மளுக்கு 9:15 ஆரம்பித்து 3:30க்குள்ளே 151 ரூபாய்க்கு இன்றைக்கி இருக்குது. நாளைக்கு வந்து 151 இருக்காது. தொடக்கமே 151 இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஒரு 150க்கு கீழே தான் இருக்கலாம், 150க்கு மேலே இருக்கலாம். அதில் இம்ப்ளைடு வாலிட்டியோ இல்லை ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்குமான வித்தியாசம் ரொம்ப அதிகமானாலோ வேணால் மாற்றம் அடையலாமே தவிர 151 கீழே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 9, 15, 10, 11, 12க்கெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இது அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டு கடைசியில் வந்து 0வை நோக்கி முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனை வந்து பாருங்கள். அடுத்தது வந்துட்டு நிஃப்டியோட இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிஃப்டியோட இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான இடம் கிடையாது. இருந்தாலும் சந்தையில் வந்துட்டு கால் செல்லர் நல்லா பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தால் மாற்றமடையுமே தவிர மற்றபடி இது வந்து சந்தைக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த இம்ப்ளைட் வாலிட்டி பெருசாக இல்லை. அப்போ கால் செல்லரோ புட் செல்லரோ பயந்தால் மட்டும்தான் சந்தையோட தாக்கம் இருக்க போகுது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.